அல்லேலூயா. How many are happy today? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Our Lord has sacrificed himself for us for our sins. நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பலியானார். Amen. How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. ஆமென். Let's just close our eyes quickly and just pray to him for him to speak instead of me. கண்களை மூடி அவர் நம்மோடு கூட இப்போ பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிப்போம். Jesus, thank you, Lord, thank you, Father, thank you for everything, Lord. Father, Lord, since the start to now, Father, Lord, you have led us in the name of Jesus. Father, Lord, what I have brought is not for myself, but from you in the name of Jesus. I believe you allow the Holy Spirit to speak through me to your people in the name of Jesus, Lord. We give everything into my hands, Father, Son, Holy Spirit, pray that you be with us. Amen. ஆமென். Amen. ஆமென். So my word today is, Father, forgive them for they do not know what they are doing. Luke. இன்றைய நாள் என்னுடைய 4. தலைப்பு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். It says, Father, forgive them for they do not know what they are doing. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. So this can mean a lot of things. இதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. But first I want to look at why he said that. முதலாவது இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இதை சொன்னார்? So first my point is, what did they do to him for him to say that? அதாவது இவர் அப்படி சொல்லும்படிக்கா அவர்கள் இவருக்கு என்ன செய்தார்கள்? But when you look at the Bible, this has always been prophesied by Isaiah in Isaiah 53 verse 4. அங்கே ஏற்கனவே இந்த சிலுவையை குறித்ததான தீர்க்கதரிசன உரையாடல் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It says, surely he took our pain and bore our sufferings, yet we consider him punished by God. Stricken by him and afflicted, but he was pierced for our transgression, he was crushed with our iniquities. The punishment that brought us peace was on him. Amen. ஏசாயா 53:4-5 இப்படியா சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். So I believe this prophecy was meant to happen. இந்த தீர்க்கதரிசனம் அங்கே நிறைவேற வேண்டியதா இருந்தது. You know, some might say, why did it happen to him? ஏன் இப்போ நடக்கணும்? But there's a huge meaning to this. இதுக்கு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. So Jesus was mocked, beaten, rejected and crucified. அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் புறக்கணிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் காயப்பட்டார். But the thing is, he's done this for the people that he came to save. பாருங்க, அவர் யாருக்காக காப்பாற்ற ரட்சிக்கும்படிக்க வந்தாரோ அவர்கள் தான் அவருக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள். So if you go to Matthew 27, மத்தேயு 27 28 to 31. 28 லிருந்து 32 வரைக்கும். மத்தேயு 27 28 லிருந்து 32. 27. Matthew 27 28 to 31. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தினுடைய 28லிருந்து 32 வரைக்கும். அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையால் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கற்றி அவர்களுடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவிலே அறையும்படிக்கு கொண்டு போனார்கள். போகையில் சிரேனாவுரனாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். So it says they stripped him and put a scarlet robe on him. Twisted together a crown of thorns and set it on his head. பாருங்க, அவரை முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மேல் அதை வைத்தார்கள். So from 28 to 31 we can see all the bad things they have done to Christ. பாருங்க, 28 லிருந்து 32 வரை வசனம் அவருக்கு படு மோசமான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். But we need to understand that Christ was an innocent man. நான் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவர் ஒன்றும் அறியாதவராக அவர் இருந்தார். We need to understand that he was sinless. அவர் பாவம் அறியாதவர். But why did they treat him as a criminal? பிறகு ஏன் அவரை கல்வனை போல அவரை நடத்தினார்கள்? But I think we need to understand people didn't just physically hurt him, they embarrassed him in front of everyone. பாருங்க, people didn't physically hurt him, they embarrassed him in front of everyone. பாருங்க, அவரை இப்படி காயப்படுத்தும் அவரை அவமானப்படுத்த முயற்சி செய்தார்கள். But yet Jesus still stayed the same. He didn't say anything. அவர் ஒன்றும் சொல்லாதிருந்தார். But as that is said, this is something that was meant to happen, as there's true meaning to it. அதாவது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிட்டபடி இது நடந்த வேண்டிய ஒரு காரியமாக இருந்தது. So we can link this to our lives. So sometimes in life we might experience unfair treatment.
சில நேரங்களில் இதை நம்முடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கும்போது சில நேரம் நமக்கு தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் We can நடக்கும். be betrayed. நாங்கள் அங்கே காட்டி கொடுக்கப்படுவோம். You know, some people might talk about us. நம்மை குறித்து சில பேர் பேசி கொண்டிருப்பார்கள். You know, we might feel left alone from other people. நாம் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே சில நேரங்கள் காணப்படலாம். But it makes it worse when it's undeserved. நாங்கள் அது தகுதி இல்லாதவர்கள் போல சூழ்நிலை கூட சில நேரங்கள் காணப்படலாம். We might have not done nothing to them. நம்ம ஒன்றுமே அவர்களுக்கு செய்திருக்க மாட்டோம். But you know what Jesus says? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? Stay still and firm it. அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். Because Jesus understood and the first man to experience what real pain was. அதாவது உண்மையான வலி வேதனை என்ன என்பதை அவர் ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். Not just physical but emotional pain. அங்கே அவர் சரீர பிரகாரம் மாத்திரமல்ல உணர்ச்சி பிரகாரம் உணர்வு பிரகாரம் அதை ஏற்றுக்கொண்டார். So first point is what did they do to him? We can see they've done a lot of bad things to him. அவருக்கு என்ன செய்தார்கள்? அவருக்கு தீமையான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். So my next point is இரண்டாவது காரியம். So if you go to Luke 23:34, லூக்கா 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவன் 3 தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதோ குற்றம் ஒன்று இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். So Jesus says 34. Okay, sorry. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் சீட்டு போட்டார்கள். So what we need to look at is Father, forgive them for they do not know what they are doing. அதாவது இயேசு அவர்களுக்கு என்ன சொன்னார் பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. So do you know what we can get from this? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? That even in pain he thought about others. பாருங்க, நம்ம அவருடைய வலி வேதனையிலே மற்றவர்களை குறித்து அவர் கரிசனையோடு இருந்தார். As you can see in point 1, they've done a lot of bad things to him. முதலாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது அவருக்கு தீமையான காரியங்களை செய்தார்கள். But we wonder if Jesus is this powerful, can he not do something about it? அதாவது அவர் வல்லமை உள்ளவராக இருந்து அவர்கள் ஏதோ செய்திருக்கலாம் தானே? No, he didn't because he wanted to save us. அதாவது அவர் ஒன்றும் செய்யல, காரணம் அவர்களை ரட்சிக்கும்படிக்காக அவர் வந்தார். ஆமென். Even while suffering, Jesus didn't focus on revenge. அவர் ஏன் அங்கே மற்றவர்களுக்கு அவர் பதிலடி கொடுக்கவில்லை? You know, he could do anything just to get off that cross. அதாவது அந்த சிலுவையிலிருந்து அவர் எதுவும் செய்திருக்கலாம். No, but the Father commanded him, yes, he needs to be there. அதாவது பிதா அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார், இதை கட்டாயம் அவர் செய்தே தீர வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளையிட்டிருந்தார். Receive that salvation. நமக்கு ரட்சிப்பு வரும்படிக்காக அதை செய்யும்படிக்காக பிதா அவர் கட்டளையிட்டிருந்தார். Cursed them, but he prayed for them. யாரெல்லாம் சபிச்சாங்களோ அவர்களுக்காக அவர் ஜெபித்தார். He chose compassion over anger. அவர்கள் யாரெல்லாம் கோபப்பட்டார்களோ அவர்கள் மேல் மனதுருக்கமாக இருந்தார். You know, we can't take this in ourselves sometimes. இதுவே நம்ம சில நேரங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும். When we are hurt, sometimes our natural reaction is, அதாவது நம்ம சில நேரங்களில் காயப்படும்போது நம்முடைய இயற்கையான ஒரு பிரதிபலிப்பு என்னவா இருக்குன்னா, we hold grudges. நம்ம கோபப்படுவோம். But the thing we need to understand, this is what the evil puts in our mind for us to do. இதுதான் சாத்தான் நம்முடைய மனதிலே போடுகிற ஒரு காரியம். This is not what Jesus told us to do. ஆனா ஆண்டவர் நமக்கு அப்படி சொல்லவில்லை. But Jesus showed this in a different way. அது ஒரு வித்தியாசமான வழியை நமக்கு கற்றுக் கொடுத்தார். Because when we are hurting other people, அதாவது மற்றவர்களால் நாம் காயப்படும்போது we usually think about ourselves. அதாவது நாம் நம்மை குறித்து யோசிப்போம். But Jesus shows us to think about other people even in pain. ஆனால் அவர் வலியோடு இருக்கும்போது அவர் தன்னை குறித்து யோசிக்கவில்லை, மற்றவர்களை குறித்து யோசித்தார். Paul says in Philippians 2, not looking at yourselves but valuing other instead the same way Christ has. அதாவது பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே, நாம் நம்மை குறித்து யோசிக்காம பிறரை குறித்து யோசிக்கலாம் நீங்கள் நாம் இருக்க வேண்டும். So Jesus during the time on the cross, அந்த சிலுவையில் அவர் மரித்த வேளையிலே, the pain he was feeling, அந்த வலி அவர் அனுபவித்த காரியங்கள், we need to understand he thought about me and you. அவர் உங்களையும் என்னையும் குறித்து அவர் யோசித்தார். Your children, your family, your cousins, every single person that you know. ஒவ்வொரு உங்களை குறித்து அறிந்திருக்க ஒவ்வொருவரை குறித்து அவர் யோசித்தார். Amen. Amen. So next time if you go through any pain, we need to take it in ourselves and just love him. அதாவது நீங்களும் இந்த படிப்பட்ட சூழ்நிலை செல்லும்போது அந்த வலி வேதனை ஏற்றுக்கொண்டு அவர்களை நேசியுங்கள். You know, pray for them. Pray for them. அவர்களுக்காக ஜெபியுங்கள். Amen. Amen. So my next point is, this is the main one of my இது முக்கியமான ஒரு காரியம் இந்த விஷயம். Forgiveness is a command, not a feeling. மன்னிப்பு என்பது கட்டளை, அது உணர்வு அல்ல. Let's go to Colossians 3:13. கொலோசியர் 3:13. கொலோசியரின் புத்தகம் 3:13.
Bear with each other and forgive one another. If any of you have grievance against someone, forgive as the Lord has forgave you. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Amen. ஆமென். We can also look at this from Jesus from Matthew 6:14 to 15. Matthew 6 மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14 15. For if you forgive other people when they sin against you, your heavenly Father will forgive you. But if you do not forgive other sins, your Father will not forgive you. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். Amen. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். You know, if I was to break this down for you, இதை நாம தனித்தனியா பிரிச்சு பார்த்தோம்னா to make it nice and short, நம்ம ஈஸியாக விளந்து கொள்ளலாம். if you don't forgive other people, you can't go heaven. நம்ம மற்றவங்களை மன்னிக்கலன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. You know, this might be very commanding, but if the Father don't forgive you, you have no place in heaven with him. பாருங்க, பிதா இது வந்து ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்குது. பிதா நம்மளை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. How many of you agree with this? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Amen. ஆமென். So when we look at the cross, நீங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது you know, Jesus didn't wait until pain stopped to forgive. அங்கே பாருங்க, அந்த வலி வேதனையிலும் அவர் நம்மை மன்னித்தார். You know, it was undeserved what he had to நாம் face. அதுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம். So forgiveness was not based on whether they deserved it. அதாவது மன்னிப்பு என்பது அவர்கள் தகுதி உள்ளவர்களா என்பதை பார்த்து பொறுத்தது அல்ல. You know, if we look at, let's imagine if we were there. ஒருவேளை நாம் அந்த இடத்துல இருந்திருந்தால், So if we were stripped நாம் அடிக்கப்பட்டிருக்கோம், by the leaders there, அங்கே தலைவர்களால் அடிக்கப்பட்டிருக்கிறோம், would we forgive them? நாம் அவர்களை மன்னிப்போமா? The same way Jesus did. இயேசு கிறிஸ்து இடத்துல நாம் இருந்தா நம்ம இயேசு மன்னித்தது போல நம்ம மன்னித்திருப்போமா? I doubt we would. அது கண்டிப்பா முடியாது. So we can take this as we often say, I'll forgive when I'm ready. அதாவது நாம் எப்போ மன்னிப்போம்? நம்ம தயாராக இருக்கும்போது மன்னிப்போம். Sometimes we might say they don't deserve it. சில நேரம் நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கெல்லாம் அவங்க தகுதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி விடுவோம். Or the best one I've seen is when you expect the other person to forgive first, then you will forgive. அதாவது மற்றவர்களிடத்துல நாம் அங்கே மன்னிப்பை எதிர்பார்க்கும் போது முதலாவது நீங்கள் மன்னியுங்க. No, but Jesus says forgive whether you like it or not. அதாவது அவர்களை நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ அவர்களை மன்னித்து விடுங்க. So about forgiveness is not about feelings, it's obedience. இது வந்து ஒரு உணர்ச்சி அல்ல. மன்னிப்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு கீழ்ப்படிதல். Because he has commanded us to. ஏனென்று சொன்னால் அது நமக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். You know, when you forgive someone, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது you feel like a burden going away from you. உங்கள் இடத்துல ஒரு பாரம் இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். And when you don't, the Holy Spirit will always convict you every day. பாருங்க, நீங்கள் அதை மன்னிக்காமல் இருந்தா பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களை குறித்து அதை சொல்லிக்கொண்டே இருப்பார். You know, you can feel like, no, I will later, no, I won't, this, that. அப்ப சில நேரம் நான் இல்ல முடியாது, நான் பிறகு மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். But the thing is, you're hurting the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியை And that's துக்கப்படுத்துகிறீர்கள். what convicts you. அதனால அவர் உங்களை அங்கே நியாயம் தீர்க்கிற இடத்துல அங்கே வைப்பார். If you go to Ephesians 4:30 to 31, Paul says, do not grieve the Holy Spirit. அங்கே எபேசியர் 4:13 சொல்லப்படுது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். Yeah, and do not grieve the Holy Spirit with whom you were sealed for the day of redemption. Get rid of all the bitterness, rage, anger, brawling, and slander, along with every form of malice. Be kind and compassionate to another, forgiving each other just as Christ forgave you. Amen. Amen. அல்லேலூயா. ஒரு எபேசியர் 4:13 31, 32. எபேசியர் 4:3 ஓகே. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற துர்க்கமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். So when you don't forgive, நாம் மற்றவர்கள் மன்னியாது இருக்கும் பொழுது you start to get anger. Sorry, you start to get angry. நாம் கோபப்படுவோம். You start to rage. அவர்களுடைய யுத்தம் பண்ண You start to do things. You start to depart from God, to put things aside. நாம மொத்தத்தில் தேவனிடத்திலிருந்து தூர போய்விடுவோம். But the thing is, God is not going to leave you like that. ஆனா ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். That's why he sent the only one and Holy Spirit to convict us every day. Amen. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு அங்கே சொல்லி கொடுத்து கொண்டே So இருப்பார். it says, be kind and compassionate to one another, forgiving each other just as Christ forgave you. பாருங்க, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். So on the cross, our Lord Jesus Christ said a small sentence. He said, Lord, forgive them. அங்கே இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான வார்த்தையை சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். You know, he took the pain and he says, the Father, forgive them. அங்கே வலியை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். Amen. ஆமென். So my next point is,
we don't always see the full picture. நாங்கள் எப்பவுமே முழுசான காரியத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம். You know, on the same verse, Luke 23:34, it says, "For they do not know what they are doing." அங்கே அவர் சொல்கிறார் பாருங்க, பிதாவே இவர்கள் என்னதென்று இவர்கள் செய்கிறது என்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். Paul says in Corinthians 1:28, "For if they had known, they would not have crucified the Lord." அவர்கள் அறிந்திருந்தார்கள்னா அவர்களை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். Amen. ஆமென். Jesus says, "For they did not know what they are doing." The people didn't understand what they were doing. அங்கே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். If I was to put it to, if I was to make a point, I would say every single person that was around the cross, அங்கே சிலுவையை சுற்றி இருந்த எல்லா மனிதர்களையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், they were watching Jesus crucified, அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையை அறைப்பதை அவர்கள் கண்காணித்து கொண்டிருந்தார்கள். but didn't understand why he actually came. ஆனா அவங்களுக்கு தெரியல இயேசு ஏன் வந்தார் என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. They followed what the Jewish leaders were saying. அங்கே யூத மதத்தினுடைய மார்க்கத்தை அவர் பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். And they have let our Christ Jesus crucified. அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும்படிக்காக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். What do you think if they knew? ஆனால் அவர்கள் அறிந்திருந்தார்களானால் Would they have crucified him? அவர்களை சிலுவையில் அறைந்திருக்க I'm sure மாட்டார்கள். they wouldn't. நிச்சயமாக அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். But this is all a prophecy God has gave for to fulfill. அங்கே தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படிக்காக இப்படி எல்லாம் நடந்தது. So we can look at in ourselves. Some people can hurt you because they are evil, but they don't see clearly. அங்கே சில நேரங்களில் சில பேர் உங்களை காயப்படுத்தலாம். அவர்கள் பிசாசின் மூலமாக அவர்கள் பண்ணுக்கலாம். ஆனால் உங்களை குறித்து அவர்கள் அறிந்திரவில்லை. You know, we can say they are blind. நம்ம சொல்லலாம் அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு என்று நம்ம சொல்லலாம். So some people might act in pain. சில நேரங்கள் வலியோடு இருப்பார்கள். Act out of ignorance. சில நேரம் அங்கே புத்தி இல்லாத இருப்பார்கள். Some people don't realize how much they've done to you. அதாவது சில பேர் உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு காரியங்களை தீமையான காரியம் செய்திருக்கலாம் என்று உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். Of course, this is not the right thing to do, but help us. But Jesus has showed us to reply in a different way. ஆனா அவங்களுக்கு தெரியல தான் இது தவறான காரியம் தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னிக்கும்படியாக சொல்லி இருக்கிறார். Yes, we know whatever they do is not right for us. இல்ல அவங்க கண்டிப்பாக அவர்கள் செய்த காரியம் நமக்கு பிழையான காரியம் தான். But the reason for the cross is that we act in a different way. ஆனால் சிலுவை நமக்கு வித்தியாசமான ஒரு போதனையை நமக்கு கொடுக்கிறது. Therefore, if Jesus could show the same grace to the people, அந்த எப்படிப்பட்ட ஒரு கிருபையை அவர் நமக்கு கொடுத்தாரோ, he showed it to people that didn't understand. அவர்கள் யாருக்கு கொடுத்தார் அதில் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அவர்கள் அந்த கிருபையை So why கொடுத்தார். can't we do the same? நாமும் அதே காரியத்தை செய்யக்கூடாது. Amen. ஆமென். So this is my verse for Luke 23:34. இதுதான் என்னுடைய வசனத்தினுடைய சாரமாக Let's இருக்கிறது. just close our eyes for a minute. கண்களை மூடி நாம் ஜெபம் Thank பண்ணுவோம். you, Jesus. Thank you, Lord. Thank you for everything in the name of Jesus, Lord. Father, Lord, convict us in the name of Jesus, Lord. Whatever rage, anger, Lord, whatever sin we might be holding, Father, Lord, remove it from our life in the name of Jesus, Lord. Fill us with more of you, Lord. Let us learn more of you, how it was on the cross in the name of Jesus, Lord. Father, help us forgive the same way you have in the name of Jesus, Lord. Thank you, Father. We give everything into your mighty hands, Lord. Father, Son, the Holy Spirit, I pray that you be with us. Amen. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா?